ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் எதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்டீலியா பிரெயின் ராட்டுங்கிற கேமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க மறைஞ்சு பூந்துட்டாங்க கைஸ். ஆனால் இப்போ தான் நான் எப்படி பூந்தானா, அது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரீபர்த்தில். மறைஞ்சு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூர முடியும். அந்த மாதிரி அவன் வந்துட்டு மறைஞ்சு என் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். இப்போதைக்கு இங்கே வந்துட்டு எனக்கு 13 மில்லியன் வந்துட்டு ஆஃப்லைனில் சேர்ந்துருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனைனா, மறைஞ்சவன் என் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். என்னோடய இதை வந்துட்டு திருட பார்க்குறான். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு 10 செகண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே என்னை அடிச்சுட்டு அவன் வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவான். இது வந்துட்டு நியூவாக வந்துட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவான், உள்ளே போயிடுவான். ஸ்டீலியா பிரெயின் ராட் உள்ளே போயிடுவான். ஓகே, மறுபடியும் உள்ளே வந்திருக்கோம். இந்த பவர் வந்துட்டு ரீபர்த் வந்துட்டு நிறையா நம்ம பண்ணால் தான் அந்த பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எல்லாம் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. ஓகே, ஆஃப்லைன் கேஷனுக்கு 13 மில்லியன் கிடச்சிச்சு கேஷ், வேறு மாதிரி இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், ஏதோ நியூவாக இருக்குது. என்னதுயா இது? என்னது பிபி கிவி என்னன்னு தெரில, நியூ அப்டேட் வந்துச்சு. நான் என்னென்னு பார்க்கல அப்டேட்டை, ஏதோ வந்திருக்குது போல். ஓகே, ஒருத்தவங்க நிற்கிறான். ஓகே, நான் பேச லாக் பண்ணிடுறேன். ஓகே, அவன் நான் வந்ததை பார்த்துட்டு ஓடிட்டான். கேஸ் ஏதோ வருது கேஸ். என்னது கேஸ் இது? எப்பா, அப்டேட்டில் நிறைய புதுசாக வந்திருக்குது போலையே. அங்கே பாருங்கள், டுங் 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 சகுர் வேறு மாதிரி இருக்கிறான். ஒரு கோல்டன் டுங் டுங் சகுரா? இது என்ன த்ரீக் பர்புனி? என்னது கைஸ் இது? நிறையா புதுசாக வந்திருக்கே. இப்போதான்றா வீடியோ போட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி, அதுக்குள்ளே இத்தனை புதுசாக வந்திருக்கு கைஸ். இன்னும் 15 செகண்டில் ஒரு லெஜெண்டரி வரப்போ தான் வாங்கிடுவோம். மரி ஓகே, நம்மளோட வீட்டுக்குள்ளே ஏதாவது இப்போ வந்துட போகிறான். நம்ம அதுக்குள்ளே லாக் பண்ணோம் பேச. ஓகே, 34 செகண்ட் இருக்கா, லெஜெண்டரி வரட்டும். வா ஃப்ரூடி டீலோ வந்திருக்கு கைஸ். ஃப்ரூடி டீலோ இது க்ளோர்போ ஃப்ரூடி டீலோ. இதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டீல் பண்ணோன்னு பார்த்தோம், ஆனால் நம்மளால் ஸ்டீல் பண்ண முடியல. இப்போ அதை வாங்குகிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கும். இது வாங்குறது பெரிய விஷயமே இல்லை, நான் அந்தளவுக்கு கம்மி கேஷு. இது வந்துட்டு போன வீடியோ எண்டிங்கில் இந்த டைமண்டை வந்துட்டு நம்ம ஸ்டீல் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சத்தியமாக புரியாது. நீங்கள் போன வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். போன வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைனா வந்துட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா என்னோட போன வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஃப்ரூடி டீலோவை வந்துட்டு வாங்கிட்டேன். பொம்போரிலோ ஃப்ரூடி டீலோன்னு நினைக்கிறேன். க்ளோர்போ ஃப்ரூடி டீலோ. ஓகே, இது ஒரு நல்ல லெஜெண்டரி. அடுத்து ஒரு மித்திக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதுன்னு போட்டிருந்தானுங்க. இதெல்லாம் என்ன பெட்டுன்னே தெரில. அவங்க பாருங்கள், பிப்பி கிவி, அப்புறம் வந்துட்டு ஏதோ பொப்பொருளோ இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து இன்னும் 9 மினிட்ஸில் ஒரு லெஜெண்டரி வரும். இங்கே பாருங்கள், லைக் த கேம் கைஸ். பிரெயின் ராட் வரப்போகுது கைஸ். பிரெயின் ராட் கார்டு வரப்போகுது. என்ன வரும்னு தெரியலையே. போடா, நீ என்னடா? நான் தாண்டா வாங்குவேன், வந்தாலும் நான் தாண்டா வாங்குவேன் அப்படின்னு போயிட்டான் அவன். பிரெயின் ராட் கார்டு வர மாதிரி தான் போட்டிருக்கு. கேரண்டீட் பிரெயின் ராட் கார்டு அட் 1.92 மில்லியன் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே பிரெயின் ராட் கார்டையே காணோம். தெரியல கேஸ், ஏதோ பிரச்சனை, மண்டை கோளாறு விஷயங்களை கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ணியிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் கெட்டோ ப்ரோ, டிஎன் கெட்டோ, டிஎன் கோ கெட்டோ. அவர் கூட விளையாடுறது செம்ம ஃபன் கேம் ப்ளேவாக இருந்துச்சு. மஸ்கிட்டோ வெர்சஸ் ஹியூமன்கிற கேம் விளையாடிருப்பேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஓகே, இந்த என்னது 70 செகண்ட் இப்போ வந்துட்டு ஆகுது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரீபர்த் பண்ணுறதுக்கு முன்னாடி 60 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு 70 செகண்ட் ஆகுது. நான் ரீபர்த் பண்ணியிருக்கேன். அடுத்து ரீபர்த் பண்ணால் நமக்கு 80 செகண்ட் இருக்கும். இப்போ அடுத்த ரீபர்த்துக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பொனேக்கா அம்பாலாமோ வேணும், அப்புறம் பேர் பார்த்த பிஎம் வந்துட்டு நமக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரீபர்த்தும் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்துட்டு 13 மில்லியன் நமக்கு சேர்ந்துருச்சு. இதை வச்சு எதையோ வாங்கி போடலான்னு நான் பார்க்குறேன். சரி, அடுத்த ரீபத்தை பண்ணிடலாமா? அப்போ பொனாக்கா அம்பாலாமோ வந்துட்டு நம்ம தேடணும். இருங்க, அதானே பொனாக்கா அம்பலாமோ? ஐயோ, பொனாக்கா அம்பலாமுங்க. பொனாக்கா அம்பலாமோ போயிடுது. ஐயோ பாட்டாங்க. சரி விடுங்க, அது நார்மல் தானே, வந்துடும், பிரச்சனை இல்லை. பொனாக்கா அம்பலமும் பேர் பார்த்தப்பையும் நமக்கு வேணும். கிடச்சிச்சின்னா நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் அழகா. ஒரு லெஜெண்ட்ரி வேறு 150K. இது கோல்டு இல்லை போகுது லெஜெண்ட்ரி.
ஓகே பொனாக்கா அம்பலம்மையும் காணோம், பிரிபிரி பாத்தப்பையும் காணோம். ஐயோ என் வீட்டு முடிய போகுதுங்க. ஐயோ வீட்டாண்டே நிற்கிறானே இவன் வேறு. ஓகே 3 செகண்டில் கரெக்டாக நுழைஞ்சிருவேண்டா. அதளவுக்கு நாங்கள்லாம் கேர்புல் கைஸ்னால் என்னன்னு நினச்சேன் நீ? எப்படி எடுத்துன்னு பார்த்தல. ஓகே இவன் வீட்டுக்கு தள்ளுறானா? இதை நான் வேணால் எடுத்துக்கவா? அது எனக்கு காசெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ எப்படி இருந்தாலும் ரீபர்த் தான் பண்ண போகிறேன். எனக்கு என்கிட்ட இருக்க 13 மில்லியனும் போகுது. நான் மறுபடியும் சேர்க்கணும். அது எதாவது ஸ்டீல் பண்ணி சேர்த்துக்கலாம். பொனாக்கா அம்பலமும் வந்துடுச்சு. இந்த பொனாக்கா அம்பலமும் நம்ம ரீபர்த் பண்ணுறதுக்கான நெசசரி பிரெயின் ராட்டு அதை நமக்கு இருந்தால் அடுத்த ரீபர்த் பண்ண முடியும். ஓகே பொனாக்கா அம்பலமும் போட்டு விட்டாச்சு. உள்ளே போ அடுத்து பிரிபிரி பாத்தப்பையும் நமக்கு வேணும். ஓகே எங்கள் டிக்கு வந்துச்சான்னு பார்ப்போம். முதல்ல பிரிபிரி பாத்தப்பையும் அடுத்து வந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். டிக்கு வந்துச்சு பொனாக்கா அம்பலமும். அடுத்து பிரிபிரி பாத்தப்பையும் வந்துச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். நமக்கு 80 செகண்ட் லாக்க கிடைக்கும். ஓகே இன்னொரு சீஃப் ஏதோ வருது. சரி இதையும் வாங்கி போடுவோம். எவனா வந்துட்டு ஸ்டீல் பண்ணிக்கிட்டோம் கடைசி நேரத்தில். ஐயோ நூபிசினி எனக்கு வேணாம். ஐயோ சரி போய் தொலை. ஓகே பிபி கிவி துருளி மேலோ த்ருனிசினி. ஓகே பிரெயின் ராட் கார்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் 1.92 மில்லியன் ரைக்ஸ் வந்து லீச் ஆகிடுச்சு. ஆனாலும் பிரெயின் ராட் கார்டு வர மாட்டேது. பிரிபிரி பார்த்த இது இல்லை 3 பராக்க பூம் அப்படின்னு இது பேர். ஐயோ என் பேஸ் ஓப்பனில் இருக்குது. ஐயா எவனும் வரலையே. என் பேஸில் ஒரே ஒரு மித்திக்கு தான் இருக்குது. அதனால் எவனும் வாட்டி கூட பார்க்கல. பிரிபிரி பார்த்த பீம் எனக்கு தான் வேணும். எவனும் வரக்கூடாது. சாவு எவனோ வந்து கிட்ட வந்துன்னா செத்துடா. என்னடா கிட்ட வர நீ? சாவு. பிரிபிரி பார்த்த பீம் எனக்குடா. என்னடா நீ? சாவு கிட்ட வந்த செத்தடா. என்ன அடிக்கிற சாவுடா. பிரிபிரி பார்த்த பீம் உள்ள போ. பிரிபிரி பார்த்த பீம் வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்துட்டு ரீபர்த் பண்ண வேண்டிய நேரம். ரீபர்த் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது போட்டு விடுவோம். எனிவன் நீட்ஸ் பெட் சிம்பேஞ்சினி பனானி ஃப்ரிகோ கேமில் வருது கைஸ். ஓகே ஃப்ரிகோ கேமில் வாங்கி போட்டான். சரி நான் இதை வாங்கி போடுறேன். ஐயோ அடிக்கிறானே வாங்க விட மாட்டான். ஓகே பனானா சாப்பிட்டுன்னு வாங்கி போடுறான். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்கிட்ட தரதோட நாம் ரீபர்த் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்கிட்ட தந்து என்ன பண்ண போகிறோம்? ஓகே ரீபர்த் பண்ணிடுவோம். ஓகே 3, 2, 1 ரேஜ் டேபிள் காயில் காம்போ அப்புறம் கோல்டன் ஷாப்பு அதெல்லாம் வரும். லெட்ஸ் ரீபர்த் கைஸ். ஓகே 10K ஆகிடுச்சுங்க. 13 மில்லியன் 10K ஆகிடுச்சு. அடுத்துக்கு 12.5 மில்லியன் நமக்கு தேவை. த்ருலிசீனாவும் சிம்பான்சினி பனானினியும் நமக்கு தேவை. ஓகே 12 மில்லியன் சேர்க்கறதுலாம் இம்பாசிபிள் மேட்டர். ஆனால் ஒன்று பண்ணால் அது பாசிபிள் ஆகும். என்ன பண்ணணும்னா ஸ்டீல் பண்ணணும். ஸ்டீல் பண்ணி இதை வாங்க. என்கிட்ட பிரெயின் ராட் கார்டு கலெக்ஷனாக இருக்குது. எத்தனை பிரெயின் ராட் கார்டுனா அத்தனை பிரெயின் ராட் கார்டு வச்சுருக்காங்க. இன்னும் 14 செகண்டில் வீடு ஓப்பன் ஆகிடும். உள்ளே பூந்துடலாமான்னு பார்க்குறேன். பூந்துருவான். யாருக்கு என்ன ஆனாலும் பூந்துருவான். ஓகே அவன் வந்துட்டு உள்ள நின்றுட்டுருக்கான். லாக் பண்ணுறதுக்கோசம் வெயிட்டிங்கில் நிற்கிறான். நான் உள்ளே பூரலான்னு பார்க்குறேன். ஓகே பூந்துட்டேன் கைஸ். வீட்டுக்குள்ளே 10 மில்லியன் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பிரெயின் ராட் கார்டோட மொத்தம் இதுவே 10 மில்லியன். இந்த பிரெயின் ராட் கார்டே 10 மில்லியன் சேர்த்து வச்சுருக்கு. ஓகே அடுத்து இது வந்துச்சுன்னா நான் பாட்டுன்னு இந்த பிரெயின் ராட் கார்டை தூக்கிடுவேன். இப்போ தூக்க வேணாம். உனக்கு அடுத்து இது வந்தோடனே தூக்குவோம். தூக்கிட்டு பட்டுன்னு வெளில போயிட்டோன்னா அவள் தான். அங்கே பாருங்கள் அது என்னன்னு தெரியுதா? என்னது த்ரலாலா தான் அப்படி இருக்குது. அங்கே பாருங்கள் சிம்பான்சினி பனானி ரெடியாக இருக்குதுல்ல. கோல்டன் சிம்பான்சினி பனானி அது அடுத்து நமக்கு த்ருலிசீனாவும் சிம்பான்சினி பனானியும் தேவை அடுத்த ரீபத்துக்கு. த்ரலாலுக்கு வேணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பிரெயின் ராட் கார்டு. லாஸ்ட்டு வந்துட்டு மித்திக்குன்னு தானே நினச்சிட்டேன். நானும் மித்திக்குன்னு தான் நினச்சேன். ஆட பாவி இவன் பேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு வெளில போயிட்டான் அருமையாக. ஓகே நம்ம பேஸ் திறந்தே இருக்கட்டும். நம்ம பேஸுக்கு பிரச்சனையே இல்லை. இது கைஸ் இன்னொரு ஸ்லாட் ஆட் ஆகிருக்கு கைஸ் நம்ம பேஸுக்கு. வேறு மாதிரி இன்னொரு ஸ்லாட் வேறு ஆட் ஆகிருக்கா. ஓகே இங்கே இருக்கிறதுலாம் நான் என்னென்ன பார்க்கல. என்னென்னு பார்ப்போமா? இது என்னது வீலா? என்ன வீலு? ஸ்பின் என்கிட்ட 0 ஸ்பின் இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு ஸ்பின்னு கிடைக்குமா. இந்த ஷாப்பு ரோட் பிளாக் ஷாப் இது.
இங்கே பார்ப்போம், இது பார்ப்போம். இந்த ஷாப்பில் நம்ம அந்த ஸ்பீடு காயில் வாங்கலாம். ஸ்பீடு காயில் வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பீடு காயிலும் அயர்ன் ஸ்லாப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் வாங்கிடுவோம். அவள் தான், இது போதும், இது இருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆள் தான். ஓகே, இங்கே போயிட்டு பேஸெல்லாம் லாக் பண்ண வேணாம், எதுக்கு தேவையில்லாமல். உள்ள ஒரு பொருளும் இல்லை, அது லாக் பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. ஓகே, அடுத்தடுத்த ரீபத்துக்கு ஒரு ஒரு ஸ்லாட் ஆட் ஆகும், ஒரு 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 பிரெயின் லாக் ஷாட் ஆட் ஆகும் போல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதையுமே வாங்க விருப்பமே இல்லை, எனக்கு எதையாச்சும் ஸ்டீல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. இவன் வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போக முடியலை. எவனாச்சும் கேர்லெஸ்ஸாக இருந்தானா பட்டுன்னு போய் ஸ்டீல் பண்ணுவாங்க. போன வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கீங்க, தெரியும், வேறு லெவலில் ஸ்டீல் பண்ணியிருக்கோம். ஓகே, இவன்கிட்ட ஒரே ஒரு பிரெயின் ராட் கார்டு இருக்குது, அதுவும் 7 மில்லியன் ஒர்த்து. என்ன வீடு திறக்கிறதுக்கு இன்னும் 50 செகண்ட்ஸ் ஆகும். இவன் வேறு என்ன தொத்துறான். என்ன தொத்துற நீ? என்ன பெரிய ஆளா நீ? இங்கே வா. என்ன பெரிய ஆள் பண்ணி என்ன தொத்துற நீ? இங்கே வா. சாவு. மறைஞ்சிட்டாங்க, பயத்தில் மறைஞ்சிட்டான். ஐயோ, அடிக்க வரானே, பயமாக இருக்கே அப்படின்னு மறைஞ்சிட்டாங்க. ஏய், என்னையாண்டா அடிக்கிறான் இவன்? முடிஞ்சப்போ புட்றா, என்ன புட்றா, டீ முடிஞ்ச புட்றா, இப்போ புட்றா, ஸ்பீடு காயில்றா, ஸ்பீடு மேன்றா. நாங்கள் வேற மாதிரின்னு வந்தா இங்கே பாருங்க. ஓகே, இவனுக்கு 2 ஸ்லாட் இருக்கா, வேறு மாதிரி. ஓகே, உள்ளே பூந்துருவோம். ஓகே, நம்ம ஸ்பீடு காயிலோட டெக்னிக் யூஸ் பண்ணி உள்ளே பூந்துருவாங்க. ரேஜிடபிள்லாம் தூக்கி வீசினான், ஆனால் உள்ளே போடுறதுல என்ன அடிச்சு கால் இல்லைடா தம்பி. என்ன இப்படி அடிக்கிறான்? என்னங்க, நம்ம காசே கம்மியாயிடுச்சு. ஓகே, அட பாவி, அடுத்த இதுவே போட்டு விட்டானாங்க, வேறு மாதிரி போங்க. ஓகே, இவனுக்கு இன்னும் 35 செகண்ட் இருக்குது, இவன் வீட்டுக்குள்ளே பூர முடியாது. வேறு எவனா வீடு ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இந்த 10K வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அதான் வேஸ்ட்டு பெட்டு தான் வாங்கினோம். வர பெட்டு தான் வேஸ்ட்டு பெட்டாக இருக்கும், அதை வாங்கி என்ன பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன பெட்டு? 1K பிபிகிவி. ஓகே, இதெல்லாம் வேஸ்ட்டு பெட்டாக இருக்குது. எனக்கு எதாவது ஸ்டீல் பண்ணணும்னு அலைஞ்சிட்ருக்கேங்க நான். எனக்கு இன்னும் 60 செகண்ட் இருக்குது. இவனுக்கு வச்சுருக்க பெட்டு எல்லாமே வேஸ்ட்டு. எவன்டா இருக்கீங்க? சரிங்க, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது 10K 6Kக்கு எதாவது பெட் இருந்துச்சுன்னா கொடுங்க பையாஸ். 6Kக்கு எதாவது வருதா? 6K. ஓகே, 7.5Kக்கு ஒரு பெட்டு வருது. வேறு மாதிரி ஓடி போகுது. தம்பி என் கூட வாடா. என் கூட வாடா. தம்பி என் கூட வாடா. எவனும் வரக்கூடாது, சொல்லுங்கடா. வேறு மாதிரி ஓப்பன் பண்ணிட்டான், உள்ளே பூந்துரு. ஐயோ, அடிச்சு விட்டானே. ஐயோ, வீட்டுக்குள்ளே பூந்ததே பெரிய விஷயம். ஓகே, லாக்கை போட்டு விட்டாங்க. டைனோ டஸ்டரினோ ஸ்டீலு. இப்போ அப்படியே குதிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், பொம்பூம்பி நீ குஷினி. ஓகே, உன் வீட்டுக்கு எவனும் வராத வரைக்கும் நல்லது. இன்னும் ஆனால் 62 செகண்ட் இருக்குது. ஓகே, அடிக்கிறாங்க. எனக்கு அண்ணன் அடிக்கிற, நீ என்ன அடிக்கிற? எனக்கு இது வேண்டா. நீ என்ன அடித்தாலும் நான் இதை ஸ்டீல் பண்ணிட்டு தாண்டா இருப்பேன். ஸ்பீடு காயில் பற்றி எனக்கு தெரியாது. வா, என்ன அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற? அடிக்கிறான். இன்னும் 38 செகண்ட் இருக்குது. அப்புறம் நானே வெளில போயிடுவேன். அட பாவி, இங்கே ஒருத்தன் ஸ்டீல் பண்ணுறது கூட பார்க்க மாட்டான், அவன் மாட்டின்னு ஜாலியாக சுற்றின்னு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அட பாவி, அடிக்க வந்துட்டாங்க மறுபடியும். வெயிட் அப்படின்றான். அட பாவி, போடா. ரொம்ப மினி கொஷினியை ஸ்டீல் பண்ணிடலாமா? அதை ஸ்டீல் பண்ண தான் எனக்கு காண்டாகுது. இதை ஸ்டீல் பண்ணிடுவான். ஐயோ, இதை நான் ஸ்டீல் பண்ண விட மாட்டேன்டா தம்பி. ஓகே, எனக்கு எதாவது ஒன்று ஸ்டீல் பண்ணுறதுக்கு வேணும் தம்பி. ஸ்டீல் வேறு மாதிரி வெளில ஓடிட்டேன். பக்கத்து வீட்டே எந்த தான் பட்டுன்னு போய்ட்டு எடுத்துட்டேன். பட்டுன்னு பேச லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், அவன்கிட்டேருந்து வேறு லெவலில் ஸ்டீலிங் முடிஞ்சிச்சு. ஓகே, இதாங்க ஸ்டீலிங்கு. இதை பார்த்து கற்றுக்கோங்க என்னை பார்த்து. அவன் கரெக்டாக வெளில போயிட்டான், நான் அதை ஸ்டீலே பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. ஓகே, இங்கே ஒருத்தன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் பேச. ஓகே, ஸ்டீல் இட் அண்ட் ரன். அடிச்சிட்டானே. ஸ்பீடு காயில் யூஸ் பண்ணி பறப்போமா? பறக்க முடியல. ஓகே, இதை வாங்கி போட்டுருவோமா? இதை வாங்கினதே இல்லை, அதான் வாங்கி போட்டேன். ஓகே, ஸ்பீடு காயில் யூஸ் பண்ணி பறந்து போவேன் அப்படின்னு வந்தாச்சு.
ஓகே 118K சேர்த்துச்சு. இந்த மித்திக்கெலாம் நம்ம ரீபர்த் பண்ணோன்னே ஸ்டீல் பண்ணாதாங்க நம்ம எப்படியாச்சும் 12 மில்லியன் எல்லாம் சேர்க்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஓகே, அடுத்து நம்ம எடுக்க போகிறது என்னது, எதாவது நல்லா நிறையா இருக்கிற மாதிரி எடுப்போம். ஓகே, அடுத்து துருளிச்சி நான் வந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவோம். வேறு என்ன எடுக்கிறது, நம்ம ஒரு ரீபர்த் பண்ணிட்டோம், வீடியோ முடிய வேண்டியது ஒரு ரீபர்த் பண்ணிட்டோன்னு. ஆனால் இன்னும் நான் முடிக்காமல் வீடியோ ஓட்டிகிட்ருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக. அதுக்காகனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்ப்பீங்களோ பாருங்கள். ஓகே, இன்னும் பாருங்கள், உள்ளே மாட்டி விட்டான் அந்த பையனை. ஐயோ, அவன் வெயிட் பண்ணுறானே. ஓகே, லாக் த பேஸ். ஓகே, வேறு எதாவது நல்ல பெட்டா வருதா, வரல பெட்டா வருதா? பிரி பார்த்தப்பீங்கன்னா எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். துளிச்சினா அந்த தம்பி, துளிச்சினா அதுதான் எனக்கு வேணும். ஓகே, துளிச்சினா இருக்கா தம்பி? துளிச்சினா என்னன்னு தெரியுமா தம்பி உனக்கு? ஓகே, இது எவ்வளோ இது பண்ணிட்டு 200 per செகண்டா? 200 per செகண்ட் இட் கைண்ட் ஆஃப் குட், லெட்ஸ் மேக் இட் அப்படின்ட்டு தள்ளி விட்டாச்சு. அடுத்து டிம் சீஸ் தேவையில்லை. ஐயோ, பேஸ் லாக்கு ஓப்பன் ஆகிடுமே. ஓடு ராஜா, ஓடு. ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இல்லையா? சரி, உள்ளே பூந்து துளிச்சினா. இது பேர் என்னது? பெரோச்செலோ லெமன் செலோ அதுதான் அதுக்கு பேர். என்ன பேர்லாம் வச்சுருக்கானுங்க. ஓகே, துளிச்சினா அதுவும் நல்ல பேரா என்ன? அதுவே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, கேப்புச்சினோ அசசினோ இதை வச்சு தாங்க நான் ஏற்றுவேன். ஆனால் இது அவ்வளோ பெரிய பெட்டுனா இல்லை. இப்போது அந்த இது பெனானிட்டா டால்பினிட்டா இருக்கே. ஓகே, வேறு எதுவுமே நல்ல பெட்டெல்லாம் வரலங்க. வீடியோ பேசாமல் முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். அடப்பாவி, என் வீட்டிலே நிற்கிறியா நீ? ஏய், நோ அந்த பேஸ். ஐயோ, போகிறானே ஸ்டீல் பண்ணிட்டு போகிறானே. அடப்பாவி, ஸ்டீல் பண்ணிட்டானே. இவன் வீட்டுக்குள்ளே புந்துட வேண்டியதுதான். அடப்பாவி, எங்கடா போச்சு? ஐயோ, வேறு ஒன்றும் திட்டிட்டு போயிட்டாங்க. அதை யாரா திருநாடி? அடப்பாவி, என் ஒத்த பெட்டை எத்தனை பேர் ராத்திரிடுவீங்க? கஷ்டப்பட்டு எடுத்த பெட்டை, ஒத்த பெட்டை 10 பேர் திருடுறானுங்க. ஓகே, என் வீடை லாக் பண்ணிட்டேன்னா லாக்கெல்லாம் ஆகிடுச்சு. இந்த நாதேரி பைத்தியக்காரன் வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்டு இவன் செம்மையாக இருக்குங்க. இவன் வீடு தான் அடுத்து நான் திருட போகிறேன். இவன் வீடுக்கு இன்னும் 59 செகண்ட் இருக்குது. வீட்டில் ஃப்ரிகோ கேமில் இருக்குது, அதை திருடணும். எப்படியா திருடிடலாம். இருங்க, அவன் வீட்டிலேருந்து தான் ஓடி வந்துட்டான். இங்கே இருந்தவன் அவன் வீட்டை திருடிடுவோமே. ஓகே, எவ்வளோ செகண்ட் இருக்குது? அதுதான் எவ்வளோ செகண்ட் இருக்கிறதால தான் ஓடி போயிருக்கான். ஓகேங்க, எப்படியா திரும்புங்க அவன் வீட்டிலேருந்து. ஓகே, என்ன பண்ண போகிறேன்? வீட்டுக்கு மேலே ஏற போகிறேன். மேலே ஏறி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் திருடுவோம். நம்ம யாருன்னு காட்டுவோம் உலகத்துக்கு. மேலே திருடிட்டு நம்ம அப்படியே வீடியோ முடிச்சிக்கலாம். அதெல்லாம் வெளில போய்ட்டு வேறு சர்வருக்கு போய்ட்டு நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே, உள்ள ஒரே ஒரு த்ரல்லா இன்னும் ஒரே ஒரு பிரெயின் ராட் கார்டு, அதை மட்டும் திருடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் அடுத்த ரீபர்த் பண்ணிடுவேன். ஆமாம், அடுத்த ரீபர்த் பண்ணுறது தான் நம்ம வேலையே, வேறு வழி இல்லை. இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் பண்ணுறது சொல்லுங்கள். ஐயோ, நான் ஒன்றா திருடிட்டு போகிறான்னா? அதை போடாடே, அதெல்லாம் ஒரு பெட்டு, அதை வேறு திருடிட்டு போறியா நீ? இங்கே இருக்கிறது தான்டா பெட்டு, அங்கே இருக்கிறதெல்லாம் பெட்டு இல்லைடா, அதெல்லாம் வேஸ்ட்டுடா. ஓகே, இவனுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல், நமக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தையுமே திருடுறான். அந்தளவுக்கு என்னடா அவனுக்கு? ஐயா, எல்லாத்தையும் திருட்டிட்டானே. சரி விடு, திருட்டிட்டு போ. இன்னைக்கு என்ன? ஓகே, வேறு மாதிரி பூந்துரு ரொம்ப கஷ்டம். எனக்கு வேணும் வேறு மாதிரி. அவன் திருட்டிட்டாங்க. ஏய், வாடாடி எப்படா நீ திருடலாம்? அது எனக்கு வேணும்டா. ஏய், நோடா, அது எனக்கு கிளம்பு. இல்லை பூந்தாச்சா? இப்போ இதை பொறுங்கம்மா. வேறு மாதிரி அடுத்தாச்சா? ஐயோ, ஓடு. உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டணும். அப்புறம் 70 செகண்ட் முடிஞ்சோடனே உள்ளே போய் திருடணும். அதான் நம்ம வேலை, புரியுதா கைஸ்? இந்த ரெய்னோ டோஸ்டரி நான் திருடனோடனே நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? வீடியோ முடிச்சுக்கலாம். இது ரெய்னோ டோஸ்டரி நம்மளால் திருட முடியுதான்னு பார்ப்போம். திருட முடிஞ்சிச்சுன்னா வீடியோ ஏண்டு, திருட முடியலன்னா நோ வீடியோ ஏண்டு. திருட முடியலன்னா நோ வீடியோ ஏண்டு தான். என்ன பண்ணுறது, நம்ம வீடியோ எண்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, பிரெயின் ராட் கார்டு கேரண்டீடுன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் பிரெயின் ராட் கார்டே வர மாட்டேது.
அப்படி என்ன தான் இதுன்னு தெரில. ஓகே, ரைனோ டோஸ்டரி நான் திருட வேண்டியது தான் நம்ம வேலை. நம்ம உள்ளே பூந்ததே அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 30 செகண்ட் இருக்கு அவன் பேச அன்லாக் ஆகிறதுக்கு. நம்ம உள்ளே பூந்தது அவன் பார்த்தானா இல்லையான்னு தெரில. அவன் கரெக்டாக வருவானா இல்லையான்னு எனக்கு தெரில. இப்போ பாருங்கள், வருது பாருங்கள் இந்த நதேரி. இருங்க, கரெக்டாக அவன் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே இந்த இது 3 செகண்டில் இருக்கும்போதே நான் திருட ஆரம்பிச்சிருவேன். அப்போ தான் ஈஸியாக ஓட முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, அவன் வராமல் இருந்தால் சரி. ஓகே, 9 7 6 5 4 3. ஓகே, திருட ஆரம்பி. ஓகே, தூக்கிட்டோம் வேற மாதிரி தூக்கிட்டோம் வேற மாதிரி தூக்கிட்டோம் கைஸ். வேற மாதிரி தூக்கிட்டேன். இப்போ அதை பெஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நான் அடிச்சு போட்டுவிட்டானே. என்னடா பண்ணுற தம்பி, அடித்து போட்டுட்டியேடா தம்பி அப்படின்னு தான் இருக்குது. அழகாக அடித்து போட்டாங்க. என்னங்க இது? இருங்க, அவனுக்கு 100 செகண்ட் ஓடிச்சு. எப்படியா இவந்துக்குள்ளேயாச்சும் பூந்து திருடிடுவான். அடப்பாவி, மறுபடியும் 100 செகண்ட் ஓடுது. இன்னுங்க இஷ்டத்துக்கு 100 செகண்ட் போட்டு விடுவானோ இவன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஆப்பிள் தான். நான் வேணால் ஆஃப்லைனில் எதாவது ஃப்ரூட்டை எடுத்து நல்ல இதுவாக எடுத்து அதை ஸ்டீல் பண்ணி நான் வந்துட்டு வீடியோ வேணால் ஆஃப்லைன். என்னடா இது பேஸு உள்ளே பூந்துட வேண்டியதான். இன்னும் 20 செகண்ட் இதை ட்ரை பண்ணுவோம். இதையும் நம்மளால் பண்ண முடியலன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். இருங்க. படி, என்னடா ஸ்லோ மோஷனில் பறக்கிறான்? ஏய், என்னடா வச்சுக்கடா. டேய் இருங்க, இவன் ஸ்லோ மோஷனில் போகிறான் இவன். ஏய், நீ அதை போய் எடுக்கிறதுக்குள்ளேயே நான் உள்ளே பூந்துருவேன்டா தம்பி. நான் அதை பற்றி உனக்கு தெரியல. பொம்பர் டீலோ க்ரொக்கடீலோ எனக்கு தான் இன்றைக்கி. ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதுதான் நான் திட்டுவேன். புரியுது? அது எதாவது ரொம்ப ஐயோ, இவன் நம்மளோட ஸ்பீடாக இருக்காங்க மூடுறதுல. என்ன வேகம். சரி, ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லை, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போமா? ப்ரோ ஹாய் ப்ரோ. இருங்க, கேட்டு பார்க்குறேன் அவங்ககிட்ட. ஹாய் ப்ரோ. Can I get a mythic bro? Can I get a mythic bro? இப்படிலாம் கேட்க வேண்டியது வச்சு. Can I get a mythic bro? I am a YouTuber. இல்லை, யூடியூபர்னு பார்த்தா வர மாட்டேது. I am a channel. I am சரிங்க. I am recording. Can you give? எங்கே போனா? ஐயோ, காணாமல் போயிட்டானே. தம்பி எங்கடா போனேன்? இன்னும் 59 செகண்ட் தான் இருக்குது அவனுக்கு. என் ரெக்கார்டிங்னு கேட்டேன், எங்கே போனான்னு தெரில. ஒரு செகண்ட். ஐயோ, பேட்ரி வேறு முடிஞ்சிச்சா? இன்னும் 20% தான் இருக்குது. அவன்கிட்டேருந்து எப்படியா வாங்குவாங்க? என் ரெக்கார்டிங்லாம் போட்டிருக்கான் என்ன பிட்டெல்லாம் போட்டிருக்கான் என் ரெக்கார்டிங்னு. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கடா போனான் அவன்? எங்கே போனான்னே தெரிலங்க. ப்ளீஸ் டோன்ட் ஏதோ சொல்லியிருக்கான். ஹாய் அப்படின்னு சொன்னானே. ஹாய் ப்ரோ சொன்னேன். ஹாய் அப்படின்னு நானே. யாது? இவன் தான். நாகு, அதுதான் அவன் பேர். எங்கே இருக்கான் பாருங்க. எங்கே போயிட்டான்? மறைஞ்சு போகிறாங்க அவன். சரி, இங்கே இருக்கார்ல, இந்த ப்ரோ கிட்டேயாச்சும் கேட்டு பார்ப்போம். இந்த ப்ரோ எங்கே? கோஜோன்னு இருந்துச்சு அவர் பேர். எங்கள் ப்ரோவையும் காணும். ஐ நீட் எ மித்திக் ஃபார் நவ். எவனா கொடுங்கடா தம்பிங்களா, என்னடா கொடுக்க மாட்டீங்க? சரி, அதையாச்சும் நம்ம சும்மா இங்கே போகிற எதையாச்சும் போட்டு விடுவோம். அதெல்லாம் வச்சு டெவலப் பண்ணுவோம். எதாவது நல்ல ஃபுல்லாக எப்பிக்காக போட்டு விட்டான்னு நம்ம மறுபடியும் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இதுக்குள்ளே, இந்த கேமுக்குள்ளே வரத்துக்கு. அதனால் வர எல்லாம் எப்பிக்கு லெஜெண்ட்ரி எல்லாத்தையும் போட்டு விடுவோம். எல்லாத்தையும் போட்டு விட்டு அப்புறம் உள்ளே வந்தோடனே அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியன் சேர்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் வருவோம் உள்ளே, உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்னொரு காப்புச்சினோ அசசினோ உள்ளே போ. சரி பாடி, இது எப்படிலாம் திரும்புது? ஓகே, உள்ளே போ. கேப்புச்சினோ அசசினோ உள்ளே போ. ஓகே, இப்போ நான் பட்டுன்னு என் பேஸுக்கு போயிட்டு லாக்கை பண்ணி விட்டுறேன். ஓகே, அவன் தரமாட்டுறாங்க. அட்லீஸ்ட் இவங்ககிட்டயாச்சும் கேட்போம். ஏதோ சொல்கிறானே ஹலோ அப்படின்றான். நம்மக்கிட்ட தான் சொன்னான் ப்ளீஸ் டோன்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்மக்கிட்ட ஏதோ சொன்னாங்க ஹலோ என்னமோ சொன்னான். ஹாய் சொல்லுமா? ஹாய் ஐ குவிட். ஐ நீட் யா மீட். ஐ எம் ரெக்கார்டிங்.
ரெக்கார்டிங் இப்படிலாம் கெஞ்ச வேண்டிய ஆயிடுச்சுங்க. என்னங்க இப்படி கெஞ்ச விட்றானுங்க. ஓகே, இது ஓடாத எப்பிக்கெல்லாம் நம்ம பேஸ்க்கு போனோம். ஓகே, எல்லா எப்பிக்கும் நம்ம பேஸ்க்கு பெரி பார்த்தப்பையும் எப்பிக் தானே இது, எப்பிக் தானே. நீ என் பேஸ்க்கு போ. வந்துச்சு இந்த பறவை மறுபடியும் என் பேஸ்க்கு பறவை. ஓகே, பட்டுன்னு வந்துட்டு பேஸை லாக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாமா? எங்கே எல்லாம் வந்துடுச்சா? விரிவிரி பார்த்து வந்துச்சு, பறவை வந்துடுச்சு. அடுத்து என் பேஸை லாக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாங்க. இதுக்கு மேலெலாம் என்னால் பொறுமை இல்லை எனக்கு. உட்காந்து கெஞ்சிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாதுங்க. நானும் எவ்வளவோ கீழே இறங்கி கெஞ்சி பார்த்துட்டேங்க. இன்னும் எவனும் வேலைக்காக மாட்டான். இதுக்கு மேலே என்னால் கெஞ்ச முடியவில்லை. எனக்கோட லிமிட் இருக்குது. இதுக்கு மேலே கெஞ்ச சொன்னால் என்னால் கெஞ்ச முடியாது. ஓகே, பேஸை லாக் பண்ணிட்டேன்னா ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே கைஸ், அப்போனா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய் கைஸ்.